அம்மனின் வடிவமாக கருதப்படும் புங்கை மரம் மற்றும் பாம்பு புற்று நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அரங்கேறும் ஆச்சரியங்கள். மர்மம். சென்னை திருவல்லிக்கேணியில் கலைவாணர் அரங்கத்திற்கு பின்புறம் இருக்கிறது அந்த புற்றுக்கோயில். நாகேஸ்வரி அம்மன் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. இங்கிருக்கும் புங்கை மரம் மற்றும் புற்று ஆகியவை வழிபாட்டுக்குரிய இடங்களாக விளங்குகின்றன. புங்கை மரத்திற்கு பூஜை செய்து சம்மதம் கேட்டுதான் முக்கியமான காரியங்களை இவர்கள் செய்வார்களாம். இந்த மரத்தால் தான் இங்கிருக்கும் ஆலயமே உருவானது என்று கூட சொல்கிறார்கள். அந்த மரம் புங்க மரம். இந்த புங்க மரம் தான் அம்மா அங்கதான் உட்கார்ந்துன்னு இருக்காங்க. மரத்துக்கு வெள்ளி செவ்வாய் மஞ்சள் குங்குமம் வச்சிருவாங்க. பூஜை பண்ணுவாங்க. அம்மன் சிலைக்கு பூஜை பண்ணிட்டு முட்டைப்பால் போட்டு போவாங்க. இந்த மரத்தால தான் இந்த இடம் எங்களுக்கு அமைஞ்சுது. ஏன்னா நாங்கள் பூஜை பண்ணி கேட்கும் போதே அம்மா சொன்னது என்னன்னா அருள்வாக்கு சொன்னாங்க. நான் பூமியில் இருக்கிறவ என் இடத்த நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்கார்ந்தாங்க. நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு வேலை கோவிலில் செய்யணும்னா கூட மரத்தாண்ட போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு தான் எந்த வேலை செஞ்சாலும் நாங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா அந்த வேலை பாதிலேயே தான் நிற்கும். அந்த வேலை சீக்கிரத்தில் முடியாது. மரத்தாண்ட பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலையை நாங்கள் தொடங்குவோம். அருகில் இருக்கும் புற்றுக்குள் அம்மன் நாக வடிவில் வாழ்ந்து வருவதாகவும் பலருக்கு பல நேரங்களில் காட்சி தந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். பெரிய நாகங்கள் மட்டுமல்லாமல் சிறு சிறு குட்டிகள் கூட புற்றுக்குள் இருப்பதை பார்த்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். இங்கே நாகம் வருதா, நாகம் பார்த்தீங்களான்னுலாம் கேட்பாங்க எங்களை. நாங்கள் நிறைய நாகம் இங்கே பார்த்துருக்கோம். அப்புறம் இங்கே தரை போடும்போது கூட நிறைய மண்ணுங்க குமிஞ்சு போயிருந்தது. அந்த மண்ணு கீழே நாக குட்டிங்க நிறைய இருந்து வேலை செய்கிறவங்கள அள்ளி புத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த நாகெல்லாம் உள்ள நாகம் இருக்குது. ஒரு 2-3 வாட்டி ஒரு பொண்ணு சாமியை பார்க்க முடியாத போன பொண்ணு சித்திரை மாதம் வந்தது சித்திரை திருவிழாக்கு வந்த பொண்ணு அன்னைக்கே பால் ஊற்றும் போதே பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுது, அம்மா நான் பார்த்துட்டேன் உள்ள அம்மா இருக்காங்க, அற்புதம் பண்ணின்னு இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்காங்க. பிரதோஷ நேரத்தில் பார்ப்போம். நாகத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் பார்த்துட முடியாது. எந்தெந்த நேரத்துக்கு வெளியே வருமோ அப்போ தான் வெளியே வருவாங்க. அந்த நேரத்துக்கு வரவங்க டக்குன்னு பார்த்துடுறாங்க நாகத்தை. நாகம் உள்ளே இருக்குது. உள்ளே இருந்துக்குன்னு அருள் புரிஞ்சுக்கின்னு தான் இருக்காங்க. அம்மா பால் முட்டை எடுத்துன்னு வைக்கிறாங்க. செவ்வாய் வெள்ளினா பால் முட்டை எடுத்துன்னு போடுறாங்க. அந்த முட்டை எப்படி போகுதுன்னே தெரியாது.